ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேல எந்த ட்ரேடும் எடுக்கலைங்க. நம்ம வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி வந்து வெனஸ்டே வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஏன்னா அன்றைக்கி வந்து ப்ரீமியம் நல்லாவே கரையும். ஸோ நான் வந்து புதுசாக வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து டாட்டா ஸ்டீல் தான் வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோனா 50,000 உள்ள வேல்யூ வந்து 350 ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கேன். 50,000 வேல்யூ வர மாதிரி 350 ஸ்டாக் வந்து என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 145 வந்து வாங்கியிருக்கேன். ₹1 பாசிட்டிவில் தான் இருக்குது, ₹300 பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கு டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கேன்னா இருக்க பார்க்கலாம். முதல்ல ஏன் அந்த ட்ரேட் எடுத்தேன், எதுக்கு எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லிடலாம். இது வந்து சிபிஆர் ஆஃப் பண்ணிட்டு இதை பண்ணிடலாம். மந்த்லி சிபிஆர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸாகவே எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. ஸோ இந்த டே வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பையிங் இது மொமெண்ட்டாக வரும். எங்களுக்குள்ளே வந்து 20 EMA பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரமாக டச் பண்ணி இங்கே இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது நல்லாவே இதுவாகும். ஸோ நான் இந்த ஹை பிரேக் ஆகிட்டு திரும்ப லைட்டாக கீழே வரும்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து பை பண்ணது இருங்க. என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145.40 இதில் தான் வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணேன். எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5% வந்தாலே போதும், அவ்வளோதான் வச்சுருக்கேன். 542 ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே 142 கிட்ட 143 42 கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜிடிடி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதை கூட உங்கள்கிட்ட நான் வந்து காட்டேன். இது ஆக்டிவாக இருக்குது, நம்ம வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 142, அதே மாதிரி டார்கெட் வந்து 153 கிட்ட வச்சுருக்கேன். ஸோ இதே ஒரே ஒரு ட்ரேடு தான். இனிமேல் வந்து ஸ்டாக்லேயுமே வந்து ஸ்விங் ட்ரேட் அதுக்கு தனியாக ஒரு கேபிட்டல் ஒதுக்கி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ட்ரேடு பண்ணுறத நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் ட்ரேடு எடுத்தோம். அது போக பேலன்ஸ் இருக்க கேபிட்டலுக்கு நம்ம ஸ்டாக்லேயுமே வந்து இனிமேல் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். அதன்படி இன்றைக்கி வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்டாக்கில் வந்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதன்படி என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி பண்ணலாம் அப்படின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா NMDC ஒன்று இருக்குது. இதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்குது. அதே மாதிரி வந்து நெஸ்லேயில் வந்து என்ட்ரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த 2 ஹை எங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்ப்போம். இதுக்கு என்ட்ரி வந்தால் மட்டும்தான், என்ட்ரி வரல. ஆனால் இன்றைக்கி ஒரு டாட்டா ஸ்டீலில் வந்து 20 EMA பிரேக் பண்ணி மேலே போகும்போதே நான் வந்து பை பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணுற வரையும் நான் வெயிட் பண்ணல. பார்ப்பேன் இன்றைக்கி அடுத்த 2-3 நாளில் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க கைஸ். அதே மட்டும் இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்துலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருந்துச்சு. இந்த இது பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் கீழே வந்துருச்சு. கரெக்டாக மந்த்லி சிபிஆர் சப்போர்ட் எடுத்து அது ஒரு ஃபுல்லாகவே புல்லிஷாக இருந்துச்சு. ஒரு மதியம் வரையும் 2 மணி வரையுமே கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துட்டு 2 மணிக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போயிருக்கு. அதே மாட்ட பேங்க் நிஃப்டியுமே வந்து ரொம்ப புல்லிஷாக இல்லை, ஸ்லைட்டாக புல்லிஷாக இருந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் சிபிஆரை சப்போர்ட் எடுத்து மந்த்லி சிபிஆரை சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி டெய்லி சிபிஆரில் பார்த்தீங்கன்னா மேலே R1க்கு மேலே நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டினால் R1க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. எஸ்டர்டே லோ கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்க அது ப்ராஃபிட்டில் இருக்குது. இதோட அப்டேட் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறது நான் டெய்லி உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.